Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம செவ்வாழை வச்சு ஷார்ஜா ஷேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்தியான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 2 பழுத்த செவ்வாழை எடுத்திருக்கேன். தோலை ரிமூவ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட 5 பேரிச்சம்பழம் சேர்த்துடலாம். சீட்லெஸ்ஸாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிருங்க. இது கூட அப்புறமா 1.5 கப் பால் சேர்த்துட்டு அகெயின் கிரைண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஷார்ஜா ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிளாஸ் டெக்கரேட் பண்ணிடலாம். நல்லா லாங் கிளாஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. சைட்ஸில் சாக்கோ சிரப் வச்சு டெக்கரேட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம ஷார்ஜா ஷேக்கை உள்ளே சேர்த்துடலாம். கடைசியாக 2 கேண்டிட் செரி வச்சு டெக்கரேட் பண்ணுங்க. ஒரு 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்தி அண்ட் ஈஸியான ரெசிபிஸ். அந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.